ஹாய், வெல்கம் டு ரோட் சைட் பிளாக். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து யூடியூப் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்க, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வீக் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னோடய யூடியூப் வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டு சண்டே ஒரு 3 o'clock எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிருக்குன்னு மொபைலுக்கு மெசேஜ் வந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, நம்ம சேஞ்ச் பண்ணல, அப்போ எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் பார்க்குறேன். என்னோடய மொபைல் ஆக்சஸ் பண்ண முடியல, 2 step வெரிஃபிகேஷனும் அவனோட நம்பர் போட்டு வச்சுருக்கான். என்ன சொல்கிறது, யூடியூப் என்னோடய கண்ட்ரோலில். ஸோ இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட போகிறேன். என்னென்னா, இந்த பிரச்சனையை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், எப்படி வந்து யூடியூப் டீமை வந்து நான் காண்டாக்ட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சில்வர் ப்ளே பட்டன். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தவொடனே எனக்கு யூடியூப் சைட்லேருந்து எனக்கு கொடுத்தாங்க. இதை வந்து நான் வந்து ரொம்ப நாளாக வந்து நான் வீட்டில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வீடு சேஞ்ச் பண்ணோன்னே வீட்டுக்கு ஹாலில் வந்து இதை வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டேன். இது எனக்கு பார்க்கும்போதெல்லாம் வந்து என் பிள்ளை கொண்டு வந்து யூடியூப் அப்படின்னா அதை கூப்பிட்டு போய் காட்டுவான். என்னை போய் நான் மேலே போய் சோஃபாவில் ஏறி இதை போய் டச் பண்ணுவான். இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி வந்து இந்த 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 சில்வர் ப்ளே பட்டன் அவார்டை வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஹேக்கர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக என்னோடய யூடியூப் சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க. இதில் என்னோடய மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு நான் போடலை. அதனால தான் எனக்கு வந்து நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து நான் வேறு எங்கேயுமே நான் லாகின் பண்ணவே மாட்டேன். வேறு ஃப்ரெண்டோட ஆஃபீஸோ இல்லை நான் ஒர்க் பண்ணுற ஸ்டுடியோட ஆஃபீஸ்லேயோ அங்கெல்லாம் போய் நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் நான் சைன்இன் பண்ண மாட்டேன். ரீசெண்டாக நாங்கள் வீட்டில் வந்து புது சிஸ்டம் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அந்த சிஸ்டமில் வந்து லாகின் பண்ணியிருந்தேன். அப்புறம் என்னோடய ஆப்பிள் ஃபோன்லேயும் என்னோடய ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் இதில் மொத்தத்துக்கே 3 டிவைஸில் மட்டும்தான் நான் என்னோடது வந்து லாகின் பண்ணியிருந்தேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப் நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்க, புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க, நான் மெயினாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கங்க. சேனல் URL அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து அது எப்பயுமே வந்து பெர்மனண்ட் URL. அதை வந்து உள்ள யூடியூப்பில் நீங்கள் ஹவு டு ஃபைண்ட் த சேனல் URL அப்படின்னு போட்டு யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னா அந்த URL உங்களுக்கு வரும். அந்த URL காப்பி பண்ணி மெயிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மானிட்டைசேஷன் ஆன யூடியூபர்ஸ் வந்து ஆட்சனுடைய பப் ஐடின்னு ஒரு 15 டிஜிட் நம்பர் ஒன்று இருக்கும். அதையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டும் எதனால நான் சேவ் பண்ணி வைக்கிறேன்றதை நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அந்த நடக்குது. நான் 2-3 யூடியூபர்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. எனக்கு நம்ம தம்பி திருச்சியில் ஐஆம் ஸ்ரீ ஹரிஸ் அஃபிஷியல்னு சொல்லிட்டு யூடியூப் அண்ட் இன்ஸ்டா வந்து ரன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனை கூப்பிட்டு காண்டாக்ட் பண்ணோன்னா, அவன் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கு, அந்த பொண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அவங்க நம்பர் கொடுத்தாங்க. அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அண்ணா நீங்கள் ஒரே வழி யூடியூப்பை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி நீங்கள் வந்து ட்விட்டர் மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலாக மண்டே தான் அவங்களுக்கு கால் பண்ணேன். சண்டே வரைக்கும் நைட்டு வரைக்கும் 3:30 ஈவினிங் 3:30 நைட்டு வரைக்கும் நான் வந்து யூடியூப் மெயிலில் ட்ரை பண்ணுறேன். வேறு என்னென்ன வழி இருக்கோ எல்லாமே ஜிமெயில், கூகுள் அக்கௌண்ட், கூகுளோடைய ஹெல்ப் சென்டரில் ட்ரை பண்ணுறேன். எதுக்குமே எனக்கு வந்து ரிப்ளை கொடுக்கவே இல்லை, வரவே இல்லை. அப்புறம் அந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ணோன்னா, நீங்கள் எப்படி வந்து அவங்கள வந்து டச் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ட்விட்டரில் யூடியூப் டீம் அப்படின்னு சொல்லி டேக் பண்ணிங்க அப்படின்னா, அவங்க டேக் பண்ணி இந்த மாதிரி நடந்த பிரச்சனையை ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டு விட்டீங்க அப்படின்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் மட்டும் ட்ரை பண்ணக்கூடாது. உங்கள் வீட்டில் யார் ஃபோன் வச்சுருக்காங்களோ எல்லா ஃபோன்லேயும் ட்விட்டரை வந்து டவுன்லோட் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணி அதுக்குன்னு தனியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி எல்லோரும் ஒரே மெயில் ஐடி, எந்த மெயில் ஐடி நீங்கள் யூடியூப்பில் கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் ரிக்வஸ்ட்டாக கேட்கணும், இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, இதை வந்து நான் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இமிடியேட்டான்னு சொல்ல முடியாது, ஒரு 10 hours உங்களுக்கு ஒரு ரிப்ளை மெயில் வரும். ரிப்ளை வந்து ட்விட்டரில் ரிப்ளை பண்ணுவாங்க. என்ன ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட சேனலோட லிங்க்கு அனுப்ப சொல்லுவாங்க. அது நார்மல் லிங்க்கு, நம்ம போய் எடுத்துக்கலாம். அந்த லிங்க் அனுப்புனோன்னா அதுலேருந்து எனக்கு நடந்தது வந்து அதுலேருந்து கரெக்டாக ஒரு 12 hours வந்து
திருப்பி வந்து உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் மெயில் ஐடி கொடுங்க அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய ஆல்டர்னேட்டிவ் மெயில் ஐடி வந்து கொடுத்தேன் அவங்களுக்கு. ஆல்டர்னேட்டிவ் மெயில் ஐடி கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒரு சில கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டாங்க. என்ன மாதிரி உங்களுக்கு ஹேக் ஆகிருக்கு அப்படின்லாம் கேட்டாங்க. நான் அதுக்கு பதில் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 24 hours வரைக்கும் எனக்கு எந்த ஒரு அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. 24 hours அப்புறம் நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெயில் ஐடி கொடுத்துருப்பேன் தெரியுமா, அந்த மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் ஒன்று அனுப்பியிருக்கோம். இந்த லிங்கை போய் டச் பண்ணுங்கள். இந்த லிங்கை போய் டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஒன்று, ஹைஜாக்கர் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். ஹைஜாக் ஃபார்ம் அப்படின்னு அந்த ஃபார்மில் நாங்கள் கேட்குற கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா இந்த சேனல் இந்த மெயில் ஐடி இப்போ ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இந்த சேனல் லிங்க் மெயில் ஐடி வந்து அந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் என்னென்னா, இந்த மெயில் ஐடி, அதாவது நீங்கள் சேனலுக்கு கொடுத்துருக்க மெயில் ஐடி வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து முடியாதுன்றதை கண்டிப்பாக முடியாது. ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னா வந்து பண்ண முடியாது. அதை நோ கொடுத்துட்டு, நான் சொன்னது இல்லையா பிகினிங்கில், உங்களோட சேனலோட யூஆர்எல் அப்படின்னு சொல்லி அந்த யூஆர்எலும் ஆட்சனுடைய பப் ஐடியும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல இருந்து ரெண்டுமே கேட்பாங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வந்து அந்த சேனல் யூஆர்எல்லை சேவ் பண்ணி வைக்கலை. என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்ச ஆட்சனுடைய 15 digit நம்பர் என்கிட்ட இருந்துச்சு. அதை எனக்கு உண்மையிலே அது வந்து நான் வந்து ஏன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன்னு எனக்கு தெரில, எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் கொடுத்துட்டு எல்லாமே ஃபில் பண்ணேன். அந்த யூஆர்எல் மட்டும் நான் ஃபில் பண்ணாமல் மற்ற எல்லாமே ஃபில் பண்ணேன். எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. கீழே வந்து சப்மிட் கொடுக்கும்போது சேனல் யூஆர்எல் கேட்குது. நான் வந்து லிங்க்கோட யூஆர்எல் எடுத்து போடுறேன், அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு லேடி ஒருத்தவங்க, அவங்க பேர் எனக்கு தெரில, அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டுமே தெரியாது, ஆனால் அதை சப்போர்ட் யூடியூப் டீம்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதே மாதிரி நான் திருப்பி வந்து ட்விட்டரில் போய் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ண ரிப்ளையில் போய் டிஎம்மில் போய் அவங்களுக்கு டிஎம் பண்ணேன். அவங்களோட யூடியூப் டீமுக்கு வந்து நான் வந்து மெசேஜ் பண்ணேன். சார், எனக்கு வந்து என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆட்சனுடைய பப் ஐடி எல்லாமே இருக்குது, என்கிட்ட வந்து யூஆர்எல் மட்டும்தான் இல்லை, எனக்கு நீங்களே எனக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு 8 hours எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு லிங்க் ஒன்று அனுப்புனாங்க. அந்த லிங்கை டச் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் சேனலுக்குள்ளே போகும், நீங்கள் யூஆர்எல் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி அந்த லிங்க் வந்து நான் டச் பண்ணிட்டு உள்ளே போனேன். அந்த யூஆர்எல் எடுத்து காப்பி பண்ணிவிட்டு திருப்பி அகைன் வந்து அந்த ஃபார்முக்கு வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணோம். இதெல்லாம் வந்து லாஸ்ட்டு சண்டே 5ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சண்டே வரைக்கும் நடந்துச்சு. இந்த புதன் வியாழனில் இதை பண்ணியிருப்போம். திருப்பி அதே மாதிரி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்து அனுப்பியாச்சு. காலையில் ஒரு 7 மணிக்கு வந்து நாங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியாச்சு. அதுலேருந்து ஒரு 10 hours வந்து எங்களுக்கு வந்து ஒரு மெயில் ஒன்று வருது. அந்த மெயிலில் வந்து நீங்கள் இப்போ உங்கள் ஐடியை லாகின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வருது. நான் உட்காந்து ட்ரை பண்ணுறேன், அவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். லாகின் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் அட்டன் ஆகலை, லாகின் ஆகலை. செகண்ட் டைம் பண்ணுறேன், ரெக்கவரி மெயில் ஐடி எல்லாமே எதுவுமே இது பண்ண முடியல. திருப்பி நான் மெயில் அனுப்புகிறேன் உங்களுக்கு. சார், நீங்கள் வந்து சொன்ன மாதிரி நான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணேன், என்னோடய மெயிலை ஆக்சஸே பண்ண முடியல. உள்ளே போனால் என்ட்ரு பாஸ்வேர்ட் கேட்குது, அப்புறம் வந்து என்ட்ரு கோட் கேட்குது, 8 digit கோட் கேட்குது. இதெல்லாம் எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். திருப்பி இன்னொரு ஸ்பெஷல் லிங்க் ஒன்று அனுப்புகிறாங்க. அந்த லிங்க்லேயும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எனக்கு வந்து நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே என்னோடய மெயில் ஐடிக்குள்ளே போயிட்டு என்னோடய பாஸ்வேர்ட் சேஞ்சு ஆப்ஷன் ஒன்று கேட்குது, பாஸ்வேர்ட் சேஞ்ச் அப்படின்னு. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளோட மெயில் ஐடி கேட்டுட்டாங்க அப்படின்னாலே ஹேக்கர்ஸ்லேருந்து நம்மளுடைய மெயில் ஐடியை டிசேபிள் பண்ணிடுவாங்க. அவனாலே அது எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு அது எப்போ நடந்ததுன்னா, அவங்க என்னோடய மெயில் ஐடி கேட்டு அதில் ஒரு லிங்க் சப்மிட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்கல்ல, அனுப்பியிருக்கேன்னு சொன்னாங்கல்ல, அப்போவே வந்து ஹேக்கர்ஸ்க்கும் நம்மளோட ஐடிக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லாத மாதிரி யூடியூப் டீம் வந்து பண்ணிட்டாங்க. எனக்கு அதுலேருந்து எனக்கு கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன் நான். ஓகே, நமக்கு வந்து கிடச்சிரும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த என்னோடய பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஓகே நம்ம இப்போ உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண உடனே இந்த பக்கம் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, செக்யூர் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு. நான் அதை கிளிக் பண்ணாமல் கண்டினியூ கொடுத்துட்டேன். அது என்ன ஆச்சுன்னா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கடைசி திருப்பி வந்து என்னால் வந்து என்னோடய ஐடிக்குள்ளேயே போக முடியல. பட் பாஸ்வேர்ட் சேஞ்சுடு மெயில் வந்துருச்சு, ஒரு பாஸ்வேர்டு சேஞ்சுடு அப்படின்னு மெயில் வந்துருச்சு. என்னால் உள்ளே போக முடியல. நான் போனால் என்ன எரர் வருதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூடியூப் டீமுக்கு திருப்பி நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் ட்விட்டரில் காண்டாக்ட் பண்ணல, டேரெக்டாக நான் வந்து மெயிலில் யூடியூப் பார்ட்னர்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி இருக்கும். அது வந்து நீங்கள் மானிட்டைஸ் ஆனோன்னா தான் உங்களுக்கு யூடியூப்லேருந்து உங்களுக்கு அந்த மெயில் வரும்.
யூடியூப் பார்ட்னர் அப்படிங்கிற மெயில் ஐடியிலேருந்து எனக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு திருப்பி ரிப்ளை அனுப்புகிறேன். எனக்கு வந்து என்னால் உள்ளே போக முடியல, எனக்கு வந்து வந்த எரர்லாம் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனேன். சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்கள் சேனலை பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அதை நாங்கள் பார்த்துட்டோம். வடிவேல் சொல்கிற மாதிரி வந்து கிணத்தை வெட்டிட்ட அதை நாங்கள் பார்த்துட்டோம், அதுக்குண்டான ரசீது இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அதுக்குண்டான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நாங்களும் உங்களுக்கு அனுப்பிட்டோம். எங்களுக்கும் வந்து கிளைண்ட் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டாருன்றது இன்டிமேஷன் வந்துருச்சு. இப்போது உங்களுக்கு உள்ளே போக முடியல, அந்த எரர் தான் உங்கள் பிரச்சனை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எங்கள் டீம் வந்து ஸ்பெஷல் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னாங்க. சரி ஓகே, அதுவும் இன்னொரு குரூப் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொரு மெயில் வருது எனக்கு. அதில் என்ன வந்துச்சுன்னா, இது வந்து எப்போ வந்துச்சுன்னா சண்டே மார்னிங் வருது, ஆஃப்டர்நூன் வருது. உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு, இனிமேல் நீங்கள் வந்து எங்கெல்லாம் போகலாம், எங்கெல்லாம் சுற்றலாம், அந்த மாதிரி வந்து ஒரு மெயில் வருது. ஜாலியாக இருக்கலாம், உங்கள் சேனல் வந்துருச்சு அப்படி இப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி அப்பையும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், வரல. திருப்பி ரிட்டர்னில் அதில் ரிப்ளை பண்ணுறேன், சார் எனக்கு இன்னும் கிளியரே ஆகலை அப்படின்னு. 5 மணிக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க, செக் ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஒரு மெயில் வந்துச்சு. செக் ஆக்டிவிட்டின்ட்டு என்னடா இது திருப்பி அனுப்பியிருக்காங்களா அப்படின்ட்டு திருப்பி அதை போய் கிளிக் பண்ணி என்னோடய மொபைல்லே பண்ணேன், ஆப்பிள் ஃபோன்லேயே வந்து ஓப்பன் பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு பாஸ்வேர்டு நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணி ஓகே கொடுக்குறேன். உள்ளே போகுது. இந்த தடவை கரெக்டாக செக்யூர் அக்கௌண்ட் இருந்துச்சு, அதில் போய் வந்து கிளிக் பண்ணிவிட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், அப்புறம் வந்து பாஸ்கி, அப்புறம் வந்து ரெக்கவரி மெயில் ஐடி, அப்புறம் வந்து என்ட்ரு இது 8 டிஜிட் கோட் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுட்டு எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணிட்டேன். நான் பக்காவாக சேவ் பண்ணி வச்சு முடிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து செகண்ட் வெரிஃபிகேஷன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு என்னோடய மெயில் ஐடிக்குள்ளே போய் மெயிலை செக் பண்ணிட்டேன். அப்படியே யூடியூப்குள்ளே போய் கிளிக் பண்ணுறேன், யூடியூப்பு உள்ளே போயிடுச்சு. இந்த பிரச்சனை கரெக்டாக நேற்று ஒரு 6:30 அந்த அரௌண்டு எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீக் சண்டேயில் இந்த பஞ்சாயத்து ஆரம்பித்து இந்த சண்டேயில் முடிஞ்சிச்சு. எனக்கு என்ன அப்படின்னா 1,87,000 சப்ஸ்கிரைபர் நான் வச்சுருக்கேன். இதில் எனக்கு இப்படி ஹேக்கர்ஸ் வந்து பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. பட் அவங்க ட்விட்டரில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது யூடியூப் டீமுக்கு ஒரு நாளைக்கு நிறைய வரும் இல்லையா, என் கண்ணில் பட்டதே ஒரு 5-6 மை அக்கௌண்ட் ஹேக்கடு நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தது. ஹேக்கர்ஸ் வந்து என்னோடய ஐடியை வந்து எந்த ஒரு இதுவுமே டெலிட்டே பண்ணலை, ஐ மீன் மெயில்ஸ் எதுவுமே டெலிட் பண்ணலை, அப்புறம் வந்து என்னோடய யூடியூப் வீடியோஸ் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணலை, ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாமே எப்படி வந்து காதலுக்கு மரியாதை படத்தில் சாலினியை வந்து விஜய் கூட்டிகிட்டு போய் திருப்பி கூட்டிகிட்டு வந்து விட்டாரோ, அதே மாதிரி ஹைஜாக்கர்ஸ் வந்து என்னோடய ஐடியை வந்து ஹேக்கர்ஸ் வந்து என்னோடய ஐடியை வந்து ஹேக் பண்ணிட்டு திருப்பி அப்படியே வந்து யூடியூப் டீம்லேயே கொடுத்துட்டு போயிட்டாப்புல. அந்த மாதிரி கதையாயிருச்சு. ஸோ ஒரு வழியாக வந்துருச்சு. வந்து எப்போ கான்ஃபிடென்ட் வந்தது அப்படின்னா, ஆக்சுவலாக எனக்கு வேறு ஒரு ப்ராப்ளம் வேறு இருந்தது வீட்டில். நான் இதை வந்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை, ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோம், நம்ம கண்டிப்பாக அந்த சேனல் நமக்கு விட்டு போயிடாது வந்துடும் அப்படின்னு. 3 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு யூடியூப் டீம்லேருந்து எனக்கு காண்டாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அந்த வீடியோ எனக்கு அது தெரில, நான் அது டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அதை போடுறேன் அவங்களோட யூடியூப் ஐடியை. அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொன்னாங்க கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு. நான் அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன், நம்ம கிடச்சிருண்டா அப்படின்ட்டு. இதுக்கு எனக்கு முழுக்க சப்போர்ட் வந்து பேக் அண்ட் ஒர்க் பண்ணது ஃபுல்லாமே என்னோடய ஒய்ஃப் தான். நான் வந்து ஃபுல்லாக இந்த வீக் ஃபுல்லாக நான் டூர்லேயே இருந்தேன், வெளில மதுரைக்கு போயிட்டு வந்துட்டு டூர்லேயே இருந்தேன், வெளில சுற்றிக்கிட்டு இருந்தேன், ஒர்க் நிறையா இருந்தது. கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணது வந்து பேக் அண்ட் ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து என்னோடய ஒய்ஃப் தான். அவங்க தான் வந்து மெயில் செக் பண்ணுறது, ரிப்ளை பண்ணுறது எல்லாமே அவங்க பிஸி ஷெட்யூலில் விட்டுட்டு எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அதே மாதிரி தம்பி ஹரிஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணால். அப்புறம் நம்ம நண்பர் சென்னையில் இருக்கிற ராஜ்குமார், அப்புறம் வந்து சேசாஸ்திரி, இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பலம் கொடுத்த மாதிரி இருந்தது, தைரியம் கொடுத்த மாதிரி இருந்தது. ஓகே நம்ம கிடச்சிரும் அப்படின்னு. ஸோ திருப்பி ஒரே விஷயம் சொல்கிறேன், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்க உங்களுடைய கரெக்டான ஒரு மெயில் ஐடி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டான அந்த மெயில் ஐடி, அதோட காண்டாக்ட் நம்பர் வச்சுக்கோங்க. ரெக்கவரி மெயில் ஐடிக்கும் அதோட காண்டாக்ட் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக போடுங்க. எல்லா இடத்துலையும் போய் உங்களோட மெயில் ஐடி வந்து சைன்இன் பண்ணாதீங்க. இது போக வேறு என்ன சொல்கிறது, ரொம்ப செக்யூராக வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எவனோ ஒருத்தன் ஈஸியாக வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போயிடுறான் அப்படின்ற போது அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ அதனால் நான் வந்து இது எனக்கு ஒரு பெரிய லெசன். இனிமேல் நான் வந்து இதில் வந்து நான் எப்படிலாம் வந்து
இருக்கணும், ஒரு 15 சொல்லியிருக்காங்க, ஒரு 15 days ஒரு தடவை பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு. அதெல்லாம் பண்ண மாட்டேன், எப்போயுமே நான் அப்படியே வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் இனிமேல் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என்னோடய சேனல் கிடச்சிருச்சு. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட பிளஸ்ஸிங்காக கூட இருக்கலாம். சில பேர் வாழ்த்துவாங்கல்ல அப்படி இப்படின்ட்டு, அந்த பிளஸ்ஸிங் கூட எனக்கு வந்து என்னோடய சேனல் திருப்பி கிடச்சதுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ஹேக்கர்ஸும் உங்களோட சேனலை ஹேக் பண்ண முடியாது. அப்படியே ஹேக் பண்ணாலும் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு யூடியூப் டீமை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் சேனல் திருப்பி கிடைக்கும். மறக்காமல் என்னோட யூடியூப் சேனல் ரோட் சைட் விளாக், இன்ஸ்டாகிராம் சேனல் ரோட் சைட் விளாக், ஃபேஸ்புக் ஐடி ரோட் சைட் விளாக். ஸோ இது 3மே என்னோட ஐடி தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.